Hi students, இன்னைக்கு நம்ம class 11 trigonometry chapterல exercise 3.4ல 8th sum பார்ப்போம். Expand cos of a plus b plus c. Hence prove that cos a cos b cos c is equal to sin a sin b cos c plus sin b sin c cos a plus sin c sin a cos b. சம் வந்து பெருசா இருக்குன்னு பயந்துராதீங்க, பட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஓகேவா? இது எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம், சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லெட் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அண்டு சி இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு cos of x plus y கண்டுபிடிச்சுக்கோ. cos of x plus y னா cos of a plus b ஃபார்முலா வரும் இல்லையா? அப்போ cos x cos y minus sin x sin y ன்னு வந்துடும். இப்போ cos of a plus b plus c போடுவோம் நம்ம. cos of a plus b plus c. இப்போ a ப்ளஸ் பி நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இந்த a ப்ளஸ் பியை போட போகிறோம். ஓகேவா? இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக a ப்ளஸ் பியை போட்டுருவோம். அப்போ காஸ் ஆஃப் a ப்ளஸ் பி, இதுக்கு ஒய்க்கு பதிலாக சி போட்டுருவோம், காஸ் சி. அடுத்து மைனஸ் சைன் ஆஃப் a ப்ளஸ் பி இன்ட்டு சைன் சி. ஓகேவா? புரியுதா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே வந்து இப்போ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இருக்கு இல்லையா, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ காஸ் இதை இங்கே இது அப்படியே இருக்கட்டும். காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. வெளியில் என்ன இருக்குது, காஸ் சி இருக்குது, அதை அப்படியே போட்டுருவோம். ஓகேவா? அடுத்தது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மைனஸ் மைனஸ் வெளியில் வச்சுக்குவோம், சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இன்ட்டு சைன் சி. ஓகேவா? இப்போ உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். எல்லாத்தையும் காஸ் சி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அது அப்படியே தான் இருக்குது, அதை லாஸ்ட்டில் போடுவோம் அப்புறம் நம்ம. ஸோ இங்கே வந்து காஸ் ஏ காஸ் பி, இந்த காஸ் சியை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. அடுத்தது மைனஸ் சைன் ஏ சைன் பி காஸ் சி. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம், இந்த சைன் சியும் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் சைன் ஏ சைன் சி சைன் ஏ காஸ் பி சைன் சி. இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் காஸ் ஏ சைன் பி சைன் சி. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம், நம்ம எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நமக்கு given if a plus b plus c is equal to 0, pi by 2, a plus b plus c is equal to pi by 2. அப்போ இங்கே என்ன ஆகும், நமக்கு cos a plus b plus c is equal to pi by 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ cos pi by 2ன்னு ஆகும். cos pi by 2 நமக்கு என்ன வேல்யூ தெரியும், 0ன்னு தெரியும். அப்போ 0 is equal to cos a cos b cos c minus sin a sin b cos c plus sin b
சாரி மைனஸ் 1 செகண்ட் cos A cos B cos C, அடுத்தது sin A sin B cos C, அடுத்தது sin A cos B sin C, sin A cos B sin C minus cos A sin B sin C. இப்போ நம்மள என்ன கேட்டிருக்கிறாங்க? sin B sin C cos A. sin A sin B sin B sin C cos A. இப்போ 0 நமக்கு வந்து cos A cos B இதை மட்டும் நம்ம வந்து இதில் இங்கே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போது cos A cos B cos C is equal to எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸில் ஆகிடும் இல்லையா? அப்போ sin A sin B cos C equal to sin A sin B cos C plus sin B sin C cos A plus sin C plus sin A sin C sin A sin C cos B. இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி அப்படியே எழுதிட்டோம். நம்மளை எப்படி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு கொண்டு வந்தாச்சா நம்ம இப்போ? ஹென்ஸ் ப்ரூவ். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த சம்மு புரியலைன்னா ஒரு டைம் இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.